ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முட்டை போண்டா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூடவே தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கரம் மசாலா கொஞ்சம், அதுவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இது கூடவே ஆப்ப சோடா இருக்குது இல்லைங்களா, அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து கலந்து நீங்கள் போண்டா செஞ்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பஜ்ஜி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக தெரியல அப்படின்னாக்கா லைட்டாக ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எந்த விதமான லம்ஸும் ஃபார்ம் ஆகாது. நல்லா கரைச்சிடுங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கனாக்கா நிறையவே எண்ணெய் குடிக்கும். அப்புறமா முட்டையில் அந்த கோட் ஆகாது, அது பஜ்ஜி மாதிரி. ரொம்ப திக்காக கரைச்சிட்டாலும் அது ரொம்பவே கெட்டியாக ஆகிடும். மாவு பார்த்திங்களா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா கரெக்டான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது முட்டை நான் ஒரு முட்டையை 4 பீஸாக கட் பண்ணி நான் பஜ்ஜி போட போகிறேன். 2 முட்டை மட்டும் முழுசாக போட போகிறேன். இந்த சின்னது என்னோடய ஹஸ்பண்டுக்கு, அவருக்கு குட்டி குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ முழுசாக இருக்கிறது எனக்கு, சின்னதெல்லாம் அவருக்கு. நீங்கள் முழு முட்டையை கூட லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக மிளகாய் பொடியும் உப்பும் தூவிக்கங்க. தூவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஒவ்வொரு முட்டையாக போட்டு எடுத்து நம்ம போண்டா செய்யலாம். இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா இந்த மாதிரி கோட்டாகி இப்படி இருக்கணும். ஸோ நல்ல சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு போண்டாவாக போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் சீக்கிரமாக கரிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் எண்ணெய் குடிச்சிடும், சீக்கிரமாக வெந்து வராது. கலர் சேஞ்ச் ஆகி அந்த சலசலப்பு கம்மியாக இருந்தும் நீங்கள் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும். நீங்கள் கலர் மாறலன்னு சொல்லி நம்ம மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாது. சுட சுட போண்டாவை புதினா சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.